வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள வச்சு, அதுல இருக்கிற சில முக்கியமான, சுவாரஸ்யமான விஷயங்கள இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். விளையாட்டு நியமனங்கள்ல இருந்து, சர்வதேச கல்வி, அப்புறம் விமான நிலைய தரவரிசை, இலக்கியம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், பொருளாதாரம், கலாச்சாரம்ல ஓ! நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, ஒரு பெரிய தொகுப்பாவே இருக்கு. நம்ம நோக்கம் இந்த எல்லா தகவல்களையும் ஒரு கோர்வையா பார்த்து, உங்களுக்கு எது முக்கியம், எது இன்ட்ரெஸ்டிங்னு பிரிச்சு எடுக்கிறது தான். சரி, உள்ள போலாமா? போலாம். முதல்ல சில முக்கிய நியமனங்கள் அப்புறம் அங்கீகாரங்கள் பத்தி பார்க்கலாம். விளையாட்டு நிர்வாகத்துல சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, நடந்திருக்கு. குறிப்பா பளுதூக்குதல்ல. ஆமா. குறிப்பா இந்திய பளுதூக்குதல் சம்மேளனம், அதாவது IWLF, இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன்ல நம்ம ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்க வீராங்கனை மீராபாய் சானு தலைவராகவும், அப்புறம் காமன்வெல்த் தங்கப்பதக்க வீரர் சதீஷ்குமார் துணைத் தலைவராகவும் அதோட தடகள ஆணையத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ம். 4 வருஷம் இவங்க பதவிக்காலம். இவங்க 2 பேருமே களத்துல பெரிய சாதனையாளர்கள். இது வெறும் ஒரு பெயரளவிலான நியமனமா மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா, மீராபாய், சதீஷ் மாதிரி கள அனுபவம் இருக்கிறவங்க நேரடியா நிர்வாக பொறுப்புக்கு வரது, அது விளையாட்டு வீரர்களோட உண்மையான தேவைகள் என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, இதையெல்லாம் கொள்கை வகுக்கிற இடத்துக்கு சரியா கொண்டு சேர்க்க உதவும்னு நினைக்கிறேன். ஆமா, அது சரி. சில சமயம் விளையாட்டு சங்கங்கள்ல இருக்கிற அந்த ஒரு நிர்வாக மந்த நிலை, பியூரோக்ராட்டிக் இனர்ஷியான்னு சொல்லுவாங்கல்லே, அதை இது உடைக்கலாம். அவங்களோட நேரடி அனுபவம், பயிற்சி முறைகள்ல ஒரு புதுமையை கொண்டு வரவோ, இல்ல வீரர்களோட குறைகளை வேகமா தீர்க்கவோ ரொம்ப உதவியா இருக்கும். நல்ல பாயிண்ட். இதே மாதிரி கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி ICC ஆண்கள் கிரிக்கெட் குழுவோட தலைவரா மறுபடியும் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆமா, மறுபடியும் வந்திருக்காரு. அவரோட VVS லக்ஷ்மணோ குழு உறுப்பினரா தொடர்றாரு. இது ஆட்டத்தோட விதிகள், எதிர்காலத்தை பாதிக்கிற முக்கியமான முடிவுகளை எடுக்கிற குழு. ஆமாம், சர்வதேச அளவுல கிரிக்கெட் எப்படி போகணும், அதோட போக்கு என்னன்னு தீர்மானிக்கிற இடத்துல கங்குலி, லக்ஷ்மண் மாதிரி அனுபவம் வாய்ந்த இந்திய வீரர்கள் இருக்கிறது நிச்சயம் முக்கியம்தான். இப்ப பாருங்க, டெஸ்ட் கிரிக்கெட்டோட எதிர்காலம் பத்தி பேசுறோம். T20 லீக்களோட தாக்கம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவங்க பார்வை ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சரி, விளையாட்டு தாண்டி சில உயரிய கௌரவங்களையும் பார்க்கலாம். இங்கிலாண்டோட வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன், அவருக்கு நைட்ஹுட் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஓ, பெரிய கௌரவம் அது. கிரிக்கெட்டுக்கு அவர் செஞ்ச சேவைக்காக இந்த கௌரவம். டெஸ்ட்ல 700 விக்கெட்டுக்கு மேல எடுத்த சாதனையாளர் இல்லையா? ரிஷி சுனக் பதவி விலகும் போது கொடுத்த கௌரவ பட்டியல்ல இவர் பேர் இருக்கிற ஒரே விளையாட்டு வீரர் இவர்தானா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். விளையாட்டு வீரர்களுக்கு இது மாதிரி நாட்டின் உயரிய சிவிலியன் விருதுகள் கிடைக்கிறது அவங்க பங்களிப்புக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். இது வெறும் தனிப்பட்ட கௌரவம்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது ஒட்டுமொத்த விளையாட்டு துறைக்கும், குறிப்பா இளம் வீரர்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். இதே வரிசையில இலக்கியத்துக்கான உயரிய விருதான 59வது ஞானபீட விருது, இது பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லாவுக்கு அறிவிச்சிருக்காங்க. சுக்லாவுக்கா? அவருடைய திவார் மே ஏக் கிர்கி ரஹதி தி, அதாவது சுவரில் ஒரு ஜன்னல் இருந்ததுங்கிற நாவலுக்காக இந்த அங்கீகாரம். இந்திய இலக்கியத்துல இது மிக மிக முக்கியமான விருது. நிச்சயமா, இது மாதிரி விருதுகள் பிராந்திய மொழி இலக்கியங்களையும் அதோட ஆழத்தையும் செழுமையும் தேசிய அளவுல கவனத்துக்கு கொண்டு வருது. அது ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ சர்வதேச விஷயங்களுக்கு வருவோம். குறிப்பா கல்வித்துறையில நம்ம இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல கால் பதிக்கிறது ஒரு முக்கியமான போக்கா தெரியுது. ஆமா, அது இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அகமதாபாத் IIM, அதாவது IIMA, அப்புறம் இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனம் IIFT, ரெண்டுமே துபாயில, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல UAE தங்களுடைய வெளிநாட்டு வளாகங்களை திறக்க போறாங்க. ஓ, துபாயிலையா? ஆமா, ஏற்கனவே IIT டெல்லி, அபுதாபில ஒரு வளாகம் அமைச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ IIMA துபாய் சர்வதேச கல்வி நகரத்துல DAACல ஆரம்பிச்சு, அப்புறம் 2029க்குள்ள ஒரு நிரந்தர வளாகத்துக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சுவாரஸ்யமான வளர்ச்சி தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது இந்திய உயர்கல்வி நிறுவனங்களோட உலகத்தரத்தை காட்டுது, உண்மைதான். இன்னொரு பக்கம் இது உலகளாவிய திறமைகளை ஈர்க்கவும் இந்திய கல்வி பிராண்ட சர்வதேச அளவுல பலப்படுத்தவும் நிச்சயம் உதவும். ஆனா இங்க ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயே உயர்கல்விக்கு இன்னும் நிறைய வளங்கள் தேவைப்படுது இல்லையா? அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு வளாகங்கள்ல முதலீடு செய்யறது எந்த அளவுக்கு சரின்னு ஒரு விவாதமும் இருக்கு. இது ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம்னு தோணுது. ஆமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி,
அடுத்ததா சர்வதேச சோலார் கூட்டணி ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி ஒரு செய்தி. மொரிஷஸ் வந்து இந்த ISI-வோட ஒரு நாட்டு கூட்டாண்மை கட்டமைப்பு கண்ட்ரி பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம்வொர்க் CPF ல கையெழுத்து போட்ட முதல் ஆப்பிரிக்கா நாடா ஆகியிருக்கு. ஓ, முதல் ஆப்பிரிக்கா நாடா? ஆமா, உலக அளவுல பங்களாதேஷ், பூட்டான், கியூபாவுக்கு அடுத்து இது 4வது நாடு. இந்த CPFங்கிறது முக்கியமானது. ஏன்னா இது வந்து மொரிஷியஸோட தேசிய முன்னுரிமைகளுக்கு ஏத்த மாதிரி சூரிய ஆற்றல் திட்டங்கள்ல ISA-வும் மொரிஷியஸும் எப்படி சேர்ந்து வேலை செய்யலாம்னு ஒரு தெளிவான வழியை காட்டுது. ISA பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும், 2015ல ஆரம்பிச்சது. ஆமா, 2015ல இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து ஆரம்பிச்ச அமைப்பு இது. இதோட நோக்கம் சூரிய ஆற்றலை பரவலாக்குறது. அப்புறம் 2030க்குள்ள சூரிய ஆற்றல் முதலீடுகள்ல $1 ட்ரில்லியன் திருட்டுறது. அதுதான் இலக்கு. இதன் தற்போதைய தலைமை இயக்குனர் ஆஷிஷ் கண்ணா. இது வந்து இந்தியாவின் உலகளாவிய முன்னெடுப்புகள்ல ஒரு முக்கியமான ஒண்ணு. அருமை. இப்போ பொருளாதாரம், வணிகம் சார்ந்த சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல விமான நிலையங்கள் பத்தின தரவரிசை. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் மறுபடியும் உலகின் சிறந்த விமான நிலையமா வந்திருக்கு. ஆமா, அது எதிர்பார்க்கப்பட்டதுதான். இது 13வது தடவை. ஆமா, ஸ்கைட்ராக்ஸ் 2025 தரவரிசை இது. தோஹாவோட ஹமாத் விமான நிலையம் 2வது இடத்துலயும், அதுக்கு சிறந்த ஷாப்பிங், மத்திய கிழக்கின் சிறந்த விமான நிலையம்னு விருது வாங்கியிருக்கு. ஓ, அப்படியா? அப்புறம் டோக்கியோ ஹனேடா 3வது இடத்துலயும் இருக்கு. அதுக்கு உலகின் சுத்தமான விமான நிலையம், சிறந்த உள்நாட்டு விமான நிலையம்னு விருதுகள். இந்தியா விமான நிலையங்கள் முதல் 20 இடங்கள்ல இல்ல, அது கொஞ்சம் வருத்தம்தான். ஆனா டெல்லி விமான நிலையம் இந்தியா மற்றும் தெற்காசியாவோட சிறந்த விமான நிலையமா தேர்வாகியிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு சிறந்த பணியாளர் சேவைக்காகவும், பெங்களூர் விமான நிலையத்துக்கு சிறந்த பிராந்திய விமான நிலையமாகவும் விருது கிடைச்சிருக்கு. இந்த தரவரிசைகள் வந்து வெறும் பட்டியல்கள் இல்ல. ஒரு விமான நிலையத்தை சிறந்தது ஆக்குறதுக்கு பின்னாடி நிறைய காரணிகள் இருக்கு. பயணிகளோட அனுபவம் எப்படி இருக்கு, இணைப்பு வசதிகள், பாதுகாப்பு, தூய்மை, ஷாப்பிங், உணவுன்னு எத்தனையோ விஷயங்கள். இந்த அங்கீகாரங்கள் அந்த விமான நிலையங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த நகரங்களுக்கும் ஒரு பெரிய பொருளாதார ஊக்கத்தை கொடுக்கும். சுற்றுலா, வணிகம்னா பல வகையில இது முதலீடுகளை ஈர்க்கும். நிச்சயமா. அடுத்து துறைமுகங்கள்ல ஒரு பெரிய மைல்கள் எட்டப்பட்டிருக்கு. குஜராத்ல இருக்கிற முந்த்ரா துறைமுகம் ஒரு வருஷத்துல 200 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்ட முதல் இந்திய துறைமுகமா சாதனை படைச்சிருக்கு. 200 மில்லியன் டன்? ஆமா, அதாவது சுமார் 20 கோடி டன். இது 2025 நிதியாண்டுக்கான கணக்கு. ஒட்டுமொத்தமா அதானி குழுமத்தோட APGS துறைமுகங்கள் 450 மில்லியன் டன்னுக்கு மேல கையாண்டிருக்கு. இதுல குறிப்பா கண்டெய்னர் போக்குவரத்து 20% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து இந்தியாவோட வர்த்தக உள்கட்டமைப்புக்கு ஒரு ரொம்ப நல்ல அறிகுறி. துறைமுகங்களோட செயல்திறன் அதிகரிச்சா அது நேரடியா நம்ம ஏற்றுமதி, இறக்குமதி செலவுகளை குறைக்கும், வேகப்படுத்தும். உலக வர்த்தகத்துல இந்தியாவோட போட்டித்திறனை இது நிச்சயம் அதிகரிக்கும். முந்த்ரா துறைமுகத்தோட இந்த வளர்ச்சி மத்த துறைமுகங்களுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும்னு நம்பலாம். சரி, எரிசக்தி துறையிலயும் சில முக்கிய நகர்வுகள் இருக்கு. நம்ம அரசு நிறுவனமான கெயில், அதாவது GAIL, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கத்தார் எனர்ஜி ட்ரேடிங்கோட ஒரு 5 வருஷம் LNG, அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோக ஒப்பந்தம் போட்டிருக்கு. கத்தார் கூடவா? ஆமா, இது மூலமா வருஷத்துக்கு 12 சரக்குகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. பரவாயில்லையே. இது மட்டும் இல்ல, கெயில் இன்னும் 2 நீண்ட கால ஒப்பந்தங்களையும் எழுதி செஞ்சிருக்கு. விட்டோல் ஆசியா கூட ஒரு 10 வருஷ ஒப்பந்தம். இது 2026லேருந்து வருஷத்துக்கு 1 மில்லியன் டன் கிடைக்கும். அப்புறம் அபுதாபியோட ADNO கேஸ் கூட ஒரு 10 வருஷ ஒப்பந்தம். அதுல வருஷத்துக்கு 1/2 மில்லியன் டன். இந்த ஒப்பந்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா வந்து தன்னோட எரிசக்தி தேவையில இயற்கை எரிவாயுவோட பங்கு அதிகரிக்க முயற்சி பண்ணுது. இப்போ இருக்கிற சுமார் 6-7% 2030க்குள்ள 15% ஆக்கணும்னு ஒரு பெரிய இலக்கு இருக்கு இல்லையா? ஆமா, 15%. அந்த இலக்கு அடைய இந்த ஒப்பந்தங்கள் நேரடியா உதவும். இது ஒரு பக்கம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும், இன்னொரு பக்கம் நாம நிலக்கரியை சார்ந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சுற்றுச்சூழலுக்கும் ஓரளவுக்கு நல்லது பண்ணும். சரி, அடுத்து இந்திய அரசு திட்டங்கள்ல ஒண்ணு ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். அது 7 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கு. ஏப்ரல் 5, 2016ல ஆரம்பிச்ச இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து SC/ST பிரிவினர் மற்றும் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது. அவங்க உற்பத்தி, சேவை அல்லது வர்த்தகத்துறையில புதிய தொழில் தொடங்க கடன் வழங்குறது தான் இது.
7 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா, இதோட தாக்கம் எண்களே நல்லா தெரியுது. மார்ச் 2025 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ சுமார் 61,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் கொடுத்திருக்காங்க. ஓ, பெரிய தொகை. இதுல SC/ST பயனாளிகளுக்கு மட்டும் 9,700 கோடிக்கு மேலேயும், பெண் தொழில் முனைவோருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.9 லட்சம் கணக்குகள்ல 44,000 கோடிக்கு மேலேயும் கடன் போயிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இது பொருளாதார வளர்ச்சிய வெறும் ஒரு புள்ளி விவரமா மட்டும் பார்க்காம, அதை எப்படி சமுதாயத்தோட எல்லா தரப்புக்கும், குறிப்பா பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் பெண்களுக்கும் கொண்டு சேர்க்கிறதுங்கிறத காட்டுது. தொழில் முனைதல்ங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமான விஷயம் இல்லைங்கிற எண்ணத்தை இது வலுப்படுத்துது. இது சமூக நீதியோட இணைஞ்ச ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல உதாரணம். உண்மைதான். ஆனா எல்லாம் சரியா நடக்குதான்னு கண்காணிக்கிற அமைப்புகளும் அவங்களும் ரொம்ப கடுமையா தான் இருக்கிறாங்க போல. காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், அதாவது IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க ஃப்ளிப்கார்ட் இன்டர்நெட் பிரைவேட் லிமிடெட் FIPL மேல 1 கோடி ரூபாய்க்கு மேல அபராதம் விதிச்சிருக்காங்க. ஓ, எதுக்கு? காப்பீடு விநியோக விதிமுறைகளை மீறினதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, FIPL ஒரு கார்ப்பரேட் முகவராகவும் ISNPன்னு சொல்லப்படுற ஆன்லைன் தளமாகவும் செயல்படுது. இன்சூரன்ஸ் செல்ஃப் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். விதிமுறைப்படி இந்த மாதிரி தளங்கள் வாடிக்கையாளர்களை நேரடியா காப்பீட்டு நிறுவனங்களோட இணைக்கணும். சரி. ஆனா FIPL என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு இடைத்தரகர் மூலமா திருப்பி விட்டதா IRDAI கண்டுபிடிச்சிருக்கு. இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, இது பொறுப்புடைமைய, அக்கௌண்டபிலிட்டிய குறைச்சிடும். அப்புறம் பாலிசிகளை தவறான தகவல்களை சொல்லி விற்கிறதுக்கு, அதாவது மிஸ் செல்லிங்க்கு வாய்ப்பு அதிகமாக்கிடும் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனாலதான் இந்த அபராதம். ஓ, அப்படியா விஷயம். சரி, இப்போ தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு பக்கம் போவோம். கூகுள் அவங்களோட புது AI சிப்பை வெளியிட்டிருக்கு. ஆமா, கேள்விப்பட்டேன். இது அவங்களோட 7வது தலைமுறை AI சிப்பாம். பேர் அயன்வுட். இது முக்கியமா AI அப்ளிகேஷன்ஸோட வேகத்தை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சாட்பாட்கள், பதில் சொல்றது மாதிரி அனுமான கணிப்புகள், இன்ஃபரன்ஸ் கம்ப்யூட்டிங்ல வேகம் கூட்டவாம். AI சிப் சந்தையில NVIDIAவோட ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அதை சவால் செய்யற கூகுளோட முயற்சிகள்ல இதுவும் ஒண்ணு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டென்சர் ப்ராசஸிங் யூனிட்கள், அதாவது TPUs, இதுதான் இந்த சிப்களோட வகை. இது கூகுள் ஊழியர்களுக்கோ அல்லது கூகுள் கிளவுட் வாடிக்கையாளர்களுக்கோ மட்டும்தான் கிடைக்குது. இது கூகுளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. எப்படின்னா, அவங்களோட சொந்த AI ஆராய்ச்சியை வேகப்படுத்தவும், கிளவுட் வழியா மத்தவங்களுக்கு AI சேவைகள் கொடுக்கவும் இது ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா தெரியுது. சரி, பாதுகாப்பு துறையில நம்ம DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, ஒரு முக்கியமான சோதனையை வெற்றிகரமா செஞ்சிருக்கு. சுகோய் 30 MKI போர் விமானத்திலிருந்து கௌரவ் அப்படிங்கிற நீண்ட தூர கிளைட் வெடிகுண்ட, லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்ப் LRGB, அதை வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. கௌரவ், நல்ல பேரு. ஆமா, சோதனையின் போது இந்த வெடிகுண்டு சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஒரு தீவுல இருந்து தரை இலக்கை துல்லியமா தாக்கி அழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கும். நிச்சயமா. இந்த கௌரவ் 1000 கிலோ எடை கொண்டது. இது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலேயே ஹைதராபாத்ல இருக்கிற ரிசர்ச் சென்டர் இமாரத் RCI, பூனேவில் உள்ள ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ARD, அப்புறம் ஒடிசாவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளம் ITR, இவங்க எல்லாம் சேர்ந்து வடிவமைச்சு உருவாக்கியிருக்காங்க. ஓ, உள்நாட்டு தயாரிப்பு. ஆமா, அதானி டிஃபென்ஸ், பாரத் ஃபோஜ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் மற்றும் பல சிறு குறு நடுத்தர நிறுவனங்களோட உதவியோட இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட ஒரு முக்கியமான உதாரணம். பாதுகாப்பு துறையில நம்ம தன்னிறைவு அடையிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அருமை. இப்போ கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் பக்கம் வருவோம். கன்னட இலக்கியத்துக்கு ஒரு பெரிய சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆமா, அது ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆமா, பானு முஷ்டாக்குங்கிற எழுத்தாளரோட கன்னட சிறுகதை தொகுப்பு ஹாட் லேம்ப், இது சர்வதேச புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தீபா பஸ்தி இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு கன்னட புத்தகம் இந்த பரிசுக்கு பரிந்துரைக்கப்படுறது இதுவே முதல் முறை. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாம், இது 1990க்கும் இடையில எழுதப்பட்ட 12 சிறுகதைகளோட தொகுப்பு. பானு முஷ்டாக் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மற்றும் ஆர்வலர். இது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா பிராந்திய மொழி இலக்கியங்கள் உலக அளவுல கவனம் பெறும்போது அது அந்த மொழிக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம்.
இங்க மொழிபெயர்ப்பாளரோட பங்கு மிக மிக முக்கியம். தீபா பஸ்தி மாதிரி திறமையான மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறதுனால தான் கன்னடம் மாதிரி ஒரு மொழியோட நுட்பமான உணர்வுகள், கதைகள் எல்லாம் உலக வாசகர்களை சரியா சென்றடையுது. இது மற்ற பிராந்திய மொழி எழுத்தாளர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உண்மைதான். கலாச்சாரம்னு சொல்லும்போது இந்தியா முழுக்க இப்போ அறுவடை திருவிழாக்கள் ரொம்ப களைகட்டி இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் புத்தாண்டான புத்தாண்ட கொண்டாடுறோம் இல்லையா? ஆமா, புத்தாண்ட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி பஞ்சாப்ல வைஷாக்கி, கேரளால விஷு, மேற்கு வங்காளத்துல பொய்லா பொய்ஷாக், அசாம்ல போஹங் பிஹுன்னு நாடு முழுக்க வசந்த கால அறுவடைய வரவேற்கிற கொண்டாட்டங்கள் தான் இப்போ. இந்த பண்டிகைகள் வெறும் விடுமுறை நாட்கள்னு சொல்லிட முடியாது. இது விவசாய சமூகத்தோட வாழ்க்கையோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சது. நிலத்துக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்றது, புது வருஷத்தை ஒரு நம்பிக்கையோட வரவேற்கிறது, உறவுகளை புதுப்பிக்கிறதுன்னு இதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இதுதான் இந்தியாவோட பன்முகத்தன்மையோட அழகு இல்லையா? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு விதமா கொண்டாடினாலும் அந்த அடிப்படை உணர்வு ஒண்ணுதான்: புதுப்பித்தல், செழிப்பு, அப்புறம் நன்றி உணர்வு. அழகா சொன்னீங்க. கடைசியா விளையாட்டு உலகத்திலிருந்து ஒரு செய்தி. இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து போட்டி முடிஞ்சிருக்கு. ஆமா, ஃபைனல்ஸ் முடிஞ்சது. ஆமா, கொல்கத்தாவுல நடந்த இறுதிப் போட்டியில மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி பெங்களூரு FC அணிய 2-1 என்ற கோல் கணக்குல வீழ்த்தி 2024-25 சீசனுக்கான ISL பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பகான். ஆமா, இது மோகன் பகானுக்கு 2வது ISL பட்டம். ISL ஆரம்பிச்சதிலிருந்து இந்திய கால்பந்துல ஒரு புது உத்வேகம் வந்திருக்குன்னு சொல்லலாம். உள்ளூர் திறமைகள் நல்ல வெளிச்சத்துக்கு வர்றாங்க, ரசிகர்களோட ஆர்வமும் அதிகரிக்குது. மோகன் பகான் மாதிரி பாரம்பரியமான பெரிய கிளப்கள் ISLல ஜெயிக்கிறது அந்த கிளப்களோட நீண்டகால ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். இது இந்திய கால்பந்தின் வளர்ச்சியை காட்டுது. சரி, நீங்க கொடுத்த தகவல்கள்ல இருந்து பல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இப்போ ஓரளவுக்கு அலசிட்டோம்னு நினைக்கிறேன். விளையாட்டு, சர்வதேச உறவுகள், பொருளாதாரம், தொழில்நுட்பம், கலாச்சாரம்னு பல துறைகள்ல நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொட்டு பேசணும். ஆமா, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாம இன்னைக்கு பார்த்த பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், இப்ப DRDOவின் கௌரவ், கூகுளின் IN வுட் மாதிரி, அப்புறம் சர்வதேச கூட்டணிகள், ISA, வெளிநாட்டு கல்வி வளாகங்கள், பொருளாதார மைல்கற்கள், முந்த்ரா துறைமுகம், ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவின் எதிர்கால பாதையை எப்படி மாற்றி அமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு திறனை வளர்க்கிறோம், DRDO, ஸ்டாண்ட் அப் இந்தியா மாதிரி திட்டங்கள் மூலமா. இன்னொரு பக்கம் உலகத்தோட ஒன்றிணைந்து செயல்படுறோம், ISA, வெளிநாட்டு வளாகங்கள் மூலமா. இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு அல்லது சில சமயம் இதுல இருக்கிற முரண்பாடுகள், இது நம்ம நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி உதவும் அல்லது ஒருவேளை சவாலா இருக்குமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா, ஒருவேளை உங்க சிந்தனையை தூண்டுறதா இருந்துக்கும் நம்புறோம். நன்றி.